புனித இரண்டாம் ஹென்றி புனித ரோமானிய பேரரசர் மற்றும் ஜெர்மனியின் மன்னர். ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக இருந்த போதிலும் அவர் பணிவு மற்றும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்தார். அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி திருச்சபையை ஆதரிக்கவும், மடாலயங்களை கட்டவும், தனது பேரரசு முழுவதும் அமைதியை வளர்க்கவும் பயன்படுத்தினார். அவரும் அவரது மனைவி புனித குனேகுண்டாவும் நீதி மற்றும் இரக்கத்துடன் ஆட்சி செய்ய முயன்று கற்பு மற்றும் சேவை வாழ்க்கையை வாழ்ந்தனர். புனித ஹென்றி தலைமைத்துவத்தின் கோரிக்கைகளை கடவுளின் சித்தத்தை செய்வதற்கான உண்மையான விருப்பத்துடன் சமநிலைப்படுத்தினார். அதிகார பதவிகளிலும் கூட பரிசுத்தத்தை வாழ முடியும் என்பதை காட்டினார். பிரார்த்தனை. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடும் அதே வேளையில் பூமியில் ஒரு ஆட்சியாளராக பணியாற்ற புனித ஹென்ரியை அழைத்தீர். எல்லா தலைவர்களும் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்யட்டும், எப்போதும் நீதி மற்றும் அமைதிக்காக உழைக்கட்டும். இன்று நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் குணப்படுத்துதல், ஆறுதல் மற்றும் மன அமைதிக்காக. அவர்களை பராமரிப்பவர்களை வலுப்படுத்தி அவர்களின் இதயங்களை நம்பிக்கையால் நிரப்புங்கள். போர் மற்றும் பிரிவினையால் கிழிந்த இடங்களில் அமைதிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். போர் மற்றும் பிரிவினையால் கிழிந்த இடங்களில் அமைதிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடும் போது அப்பாவிகளை பாதுகாக்கவும், அதிகாரத்தில் இருப்பவர்களின் இதயங்களை மென்மையாக்கவும், வன்முறை மற்றும் வெறுப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும். புனித ஹென்ரியைப் போலவே நாம் நம்மிடம் உள்ள எந்த செல்வாக்கையும் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும், உம்மை மகிமைப்படுத்தவும் பயன்படுத்துவோம். எங்கள்